அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காலை முதல் மழை பெய்து வருவதால் ஓஎம்ஆரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக சென்னை ஓஎம்ஆரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஓஎம்ஆரில் கந்தன்சாவடியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாகவும் மெட்ரோ பணிகள் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள், சரக்கு வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை ஊர்ந்து செல்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. அதுல முக்கியமான பகுதியான சென்னையினுடைய பழைய மாமல்லபுரம் சாலை, இதுல கந்தன்சாவடியிலிருந்து பெருங்குடி வரை இருக்கக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர் சந்திப்பிலும் ஒரு பகுதியில, அதாவது கந்தன்சாவடியிலிருந்து பெருங்குடி துறைப்பாக்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு திசையில் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இதனால் ஊர்ந்து செல்கிறது. அதாவது பெருங்குடி சந்திப்பு அருகே இந்த மழைநீர் தேங்கி இருப்பதாகவும், இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அங்க வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய சூழல். இதன் காரணமாக இந்த ஒரு பகுதியில் மட்டும், சாலையினுடைய ஒரு மார்க்கத்தில் மட்டுமே வாகனங்கள் தேங்குகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை. இந்த ஓஎம்ஆர் சாலையை பொறுத்தளவுல 24 இடங்கள்ல மழைநீர் தேங்கினால் அவற்றை மழைநீர் பக்கிங்காம் கால்வாய் வெளியேறுவதற்கு 24 இடங்கள்ல நீர்வழி தடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மெட்ரோ பணியின் காரணமாக இந்த பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி செல்லாமல் இந்த நீர்வழி தடங்கள் எல்லாம் அடைபட்டிருப்பதாக ஏற்கனவே பழைய முன்பு நடந்த பெய்த மழையின் பொழுதே கண்டறிந்தார்கள். எனவே அந்தந்த பகுதியிலெல்லாம் மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி ஈடுபட்டது. அதன்படியே தற்பொழுதும் மோட்டார்கள் கொண்டு வரப்பட்டு இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ற போதும் அந்த ஒரு பகுதியில பெருங்குடி சந்திப்புல மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கி நிற்கிறது. மழைநீரை முழுமையாக அகற்றிய பிறகுதான் இந்த போக்குவரத்து நெரிசல் சரியாகும் என்ற நிலையில கூடுதலாக மோட்டார்களை வரவழைத்து தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.